ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக உலக நாடுகளிடம் விளக்கம் அளிக்க வெளிநாடு சென்று திரும்பிய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினர் பிரதமர் மோடியை சந்தித்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. காஷ்மீர் மாநிலத்தினுடைய பகல்காமிலே ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் நடத்தியிருந்த தாக்குதலிலே 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் தங்களுடைய உயிரை இழந்திருந்தார்கள். அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது இந்திய ராணுவத்தால். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாடு தொடர்ந்து உலக அரங்கிலே அவதூறுகளை பரப்பி வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு சில அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல் என்பது ராணுவ ரீதியிலாக மட்டுமில்லாமல் இந்த முறை பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜதந்திர நடவடிக்கைகளையும் இந்திய அரசு முடுக்கிவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய அனைத்து கட்சிகளையும் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய 7 குழுக்களை பிரதமர் நரேந்திர மோடி அமைத்திருந்தார். பாஜக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 குழுக்களில் இருந்தார்கள். காங்கிரசினுடைய சசி தரூர், திமுகவினுடைய கனிமொழி உள்ளிட்டோரை உள்ளடக்கிய எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 3 குழுக்கள் என்று மொத்தம் 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அவர்கள் பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய நாடகங்களை அம்பலப்படுத்தி இருந்தார்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலமாக பாகிஸ்தானுக்கு உள்ளே ஊடுருவி சென்று தாக்குவதற்கான காரணம் என்ன ஏற்பட்டது? கடந்த பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் நாடு ஜம்மு காஷ்மீர் என்பதை காரணமாக வைத்து தொடர்ந்து இந்தியாவிற்குள் நடத்தி வரக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்கள், பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எந்த அளவு துணையாக செயல்படுகின்றது என்பது உட்பட பல்வேறு முக்கிய விவரங்களை அந்த நாடுகளின் உலகின் முக்கிய தலைவர்களை சந்தித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவினர் எடுத்து கூறினார்கள். அதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் தொடர்புடைய தங்களுடைய நிலைப்பாட்டில் எல்லாம் மாற்றம் செய்து இந்தியாவிற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்திருந்ததையும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நாம் பதிவு செய்து வந்தோம். அந்த அடிப்படையில் உலகின் பல்வேறு முக்கிய நாடுகளையும் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கான காரணம் என்ன, பாகிஸ்தான் நாடு செய்து வரக்கூடிய பயங்கரவாத செயல்கள் என்னவாக இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் விளக்கங்களை வழங்கியிருந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமரை அவர்கள் அனைவரும் சந்தித்து பிரதமரிடம் ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் சென்றோம், அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு தங்கள் வசம் இருந்த தரவுகளை வழங்கிய பிறகு அவர்கள் இந்தியா தொடர்பான நிலைப்பாட்டில் எந்த அளவு மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள், அதாவது இந்திய ஆதரவு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பிரதமருக்கு அவர்கள் எடுத்து கூறினார்கள். பிரதமர் மட்டுமல்ல, வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அனைவரையும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவினர் சந்தித்திருக்கின்றார்கள். அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய இந்த குழுவினர் தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றார்கள். கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பாகிஸ்தான் நாட்டினுடைய அந்த அதிகார செயல்களை அம்பலப்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வந்த இந்த ராஜதந்திர நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்து வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பயணம் என்பது முழுக்க முழுக்க காஷ்மீரின் பகல்காமிலே ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவோடு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பயங்கரவாதிகள் நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே 26 அப்பாவி உயிர்கள் பறிபோனதற்கு பிறகாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. உலக அரங்கிற்கு இந்தியாவின் பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து நியாயங்களையும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதன் காரணங்களையும் உணர்த்தி இருக்கின்றது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவினர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பதிலடி மட்டுமல்ல, அடுத்தடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உள்ளிட்டவற்றை எல்லாம் முறித்துக் கொள்வது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க தொடங்கி இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு எல்லா வகையிலும் அந்த பதிலடியை தரக்கூடிய விதமாக நடவடிக்கை எடுக்க உள்ள நிலையில் தான் இந்த சந்திப்பு நிறைவடைந்திருக்கின்றது. பிரதமரை சந்தித்து அவர்கள் அனைவரும் தங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.